யாத்திராகமம் அதிகாரம் 23. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. நியாய பிரமாணமும் பண்டிகைகளும். 3. தூதன் பரிசுத்த ஆவியானவர். 1. முன்னுரை. நாம் ஏற்கனவே தியானித்திருந்தபடி யாத்திராகமம் 20வது அதிகாரம், 21வது அதிகாரம், 22வது அதிகாரம், 23வது அதிகாரம் என இந்த 4 அதிகாரங்களிலும் கர்த்தர் சீனாய் மலையில் கொடுத்ததான நியாய பிரமாணங்கள் உள்ளடங்கியுள்ளது. இந்த 23வது அதிகாரத்தில் நியாய பிரமாணமும் பாரபட்சமும், மற்றவர்களிடம் கருணை காட்டுதல் குறித்ததான விளக்கம், ஓய்வு ஆண்டு மற்றும் ஓய்வு நாளுக்கான விளக்கம், பண்டிகைகள் குறித்த நியமங்கள், மேலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆகியவை அடங்கியுள்ளது. 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் நியாய பிரமாணத்தில் பாரபட்சம் காட்டுதலை குறித்ததான சட்டத்தை உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக இது இன்றைய நாட்களில் நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு சட்டமாகும். பல நேரங்களில் வசதி படைத்தவர்களுக்காக நியாயமானது புரட்டப்படுவது வழக்கமாயிருக்கிறது. நாமும் நம்முடைய முகத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு விதமாகவும் ஐஸ்வர்யவான்களுக்கு வேறு விதமாகவும் காட்டுவதுண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. பரிதானம் வாங்குதலும் மற்ற தரித்திரருடைய நியாயத்தை புரட்டுதலும் கர்த்தர் அருவருக்கிற காரியமாகும். இதையே தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஒளிமுக வாசலில் சிறுமைப்பட்டவனுடைய நியாயம் புரட்டப்படுகிறது, பின் ஏன் எனக்கு பண்டிகைகள் என கர்த்தர் கேட்பதாக கூறுகிறார். 2. நியாய பிரமாணமும் பண்டிகைகளும். இந்த அதிகாரத்தின் 14 முதல் 17 வரையுள்ள வசனங்கள் வருடத்தில் 3 தரம் கர்த்தருக்கான பண்டிகைகள் ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்ததான கட்டளையை உள்ளடக்கியுள்ளது. இதை லேவியராகமம் 23வது அதிகாரத்தோடு ஒப்பிட்டு வாசிப்போமானால் விளங்கிக் கொள்ள எளிதாயிருக்கும். முதலாவது மாதம் 14வது தேதி முதல் 21வது தேதி வரை புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாவது நாள், அதாவது 14ஆம் தேதி பஸ்கா புசிக்கப்பட வேண்டும். இதையே இன்றைய நாட்களில் ஈஸ்டர் பண்டிகையாக நாம் ஆசரிக்கிறோம். மேலும் இந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்னர் 50 நாட்கள் கழிந்து முதற்பலனாம் பண்டிகை கொண்டாடப்படும். 1ஆம் மாதம் 21ஆம் தேதிக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அதாவது 49 நாட்கள் முடிவடைந்த பின்பு வரும் 50வது நாள் முதற்பலனாம் பண்டிகையாக ஆசரிக்கப்படுகிறது. இதையேதான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளாக அனுசரிக்கிறோம். பென்டிகாஸ்டல் ஆர் பென்டே என்பது 50வது என பொருள்படும். 3ஆம் பண்டிகை 7ஆம் மாதம் ஆசரிக்கப்படுகிறது. இது சேர்ப்பின் பண்டிகை அல்லது கூடார பண்டிகை என அழைக்கப்படுகிறது. இந்த பண்டிகையின் 1ஆம் தேதி, அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகையும், அந்த மாதத்தின் 10ஆம் தேதி பாவ நிவிர்த்தி செய்யும் நாளுமாக ஆசரிக்கப்படுகிறது. அதே மாதத்தின் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்கள் சேர்ப்பின் பண்டிகையாக ஆசரிக்கப்படுகிறது. தூதன் பரிசுத்த ஆவியானவர். 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஒரு தூதனை குறித்ததான விளக்கத்தை உள்ளடக்கியுள்ளது. அந்த தூதனானவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் எனவும், எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு நடத்தி கொண்டு போவார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடம் என்பது இவைகள், அதாவது பரலோகமானது முன்னர் தள்ளப்பட்ட தூதனான லூசிஃபருக்குரியதாய் இருந்தது. இப்போது அவனது ஸ்தானத்தில், அவனோடு விழுந்து போன தூதர்களின் ஸ்தானத்தில் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். எனவே எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும் என்பது தள்ளப்பட்ட தூதனை குறிக்கிறது.
மேலும் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என இந்த அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே தூதன் என குறிப்பிடப்படுபவர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற திருத்துவத்தின் வெளிப்பாடாகும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே இங்கும் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே என்பது கர்த்தர் பரலோகம் வரை நம்மை வழிநடத்துவதற்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவரை துக்கப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற கிரியைகள் நம்மிடம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. அன்பின் தேவனே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த 23வது அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படுமே ஆயில் தயவாய் மன்னித்து தேவனை கிருபை கூர்ந்து பரலோகத்திற்கு ஏற்ற காரியங்கள் எங்களிடத்தில் காணப்பட அப்பா தயை புரியும். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.